ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியா ஒரு சூப்பரான பாட்டுக்கு டான்ஸ் ஆனா ஏற்காட்டில். அது என்ன பாட்டுனா, he's so cute. He's so cute. He's so cute. அதுக்கப்புறம் என்ன, he's so cute, he's so sweet, he's so handsome அப்படின்னு ஒரு ராஸ்மிகா மகேஷ் பாபு சாங்கு சூப்பரா இருக்கும். அந்த லொகேஷன் கரெக்டா சூஸ் பண்ணால அதில் எடுத்தோம். ரொம்ப நாள் ஆசை அந்த பாட்டு எடுக்கணும்ன்றது. அது வந்து இந்த தாட்டி அமைஞ்சிருச்சு. அது நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம ஏற்காட்டில் என்ன பண்ணுவோம், நிறைய சுத்தி பார்த்தோம். அதெல்லாம் தான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஹைண்ட் த சீன்ஸ் போயிட்டு இருக்கு. பிரசித்தியா டான்ஸ் கையட அப்பனும் இங்க மரத்துக்கு பின்னாடி நிக்கிறதுக்கு இவ்வளவு அக்க போரு. ஏ அங்க வேணாம் அப்பனும். 3 2 1 ஸ்டார்ட். மேல இருந்து அப்படி ஏறினதுக்கு இங்கிட்டே படிக்கட்டுல வழி இருக்கு. ஏன் பிரசித்தியா இல்ல கஷ்டப்பட்டு அங்கிட்டு போயிட்டோம். ஆனா அது ஈஸியா இருந்துச்சு பிரசித்தியா, டக்கு நாங்க போக முடிஞ்சது இல்ல. இரு நான் வரேன். இங்க வியூ பாருங்க, பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு. ஏன் பிரசி என்னது சாப்பிடணும், பசி. நீங்க 2 மணிக்கு மேல சம்டைம்ஸ் இடம் கிடைக்காது. இப்போயே சரியான க்ரௌடு, வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். நாங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்க, 6ஆம் நம்பர் டோக்கன். அந்த 6ஆம் நம்பர் டோக்கன் கூப்பிட்றப்ப உள்ளே போய் உட்காரணும். 5 பேர்த்துக்கு சீட்டு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கும். ஆனால் பசி வயிறும் வெயிட் பண்ண மாட்டேங்குது. சரியா அவருக்கு சீட் கிடைச்சா சிங்கிள் சீட்டு வெயிட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு உட்கார சொல்லணும். இப்போ நல்லா சாப்பிடுங்க. சென்னை யாமைதீன் அப்படி தானே சாஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல மீ. இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல யாமைதீன்லாம். வந்து ஏற்காடு ஃபேமஸ் செல்வம் ஹோட்டலில் தான் சாப்பிட வந்தோம். ஒரு 1/4 மணி நேரம் நின்று தான் எங்களுக்கு இடம் கிடச்சிது. இப்போ வந்து கூட்டம் கம்மியாயிடுச்சு. டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். எதனா ஆர்டர் பண்ணிருக்கீங்க மேடம்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் மீன் நம்ம ஆர்டர் தான் பண்ணேன். நீங்கள் பண்ணீங்களா? சிக்கன் பிரியாணி, மீல்ஸு, ஃபிஷ்ஷு, சில்லி சிக்கன் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். ரோமா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறோம் ஏற்காடில். நல்ல வயிறு முட்டை திருப்தியாக சாப்பிட்டோம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த பிரசித்தியாக்கெல்லாம் பிடிக்கலையா, மைல்டாக. அது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி மைல்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. பிரியாணி ஸ்டைல் வந்து இந்த மாதிரி சாதா கடைங்கள்லாம் இருக்கும்ல, மதுரையில் வந்து ரோட்டு கடைங்கள்லாம் அந்த மாதிரி ஸ்டைலில் இருந்துச்சு. அதான் எனக்கு பிடிச்சது. சாப்பிட்டே இல்லை, உனக்கு பிரியாணி எழுதி பேப்பர் வச்சா கூட சாப்பிடுவேன். இப்போ எங்கள் அம்மா வந்து பெடல் போட்டில் கூப்பிட்டு போய் பெடல் பண்ண வைக்க போகிறேன். அதான் இன்னைக்கான டாஸ்க். அதில் போய் ஒரு பாட்டு பாடுவேன், செந்தாளம்பூ. அது என்ன ஒரு பாட்டு, பொறுமையாக ஏறலாம். போ, டைம் பாஸ் ஆகணும்ல. அடல்ட்டுக்கு 5 ரூபா, அடல்ட்டுக்கு 10 ரூபா, சில்ட்ரனுக்கு 5 ரூபா. மோட்டார் போட் 700 ரூபா, ரோபோட் 300. போட்டிங்க்கு வந்தா இந்த மம்மி வரவே மாட்டேன்றாங்க. சின்ன குழந்தையாட்ட பயமா வரீங்க சொல்லிட்டு நாங்க உங்களை போட்ல அப்படியே உருட்டி அப்படியே நவுத்தி இல்லப்பா, போட்ல உருட்டி அப்படியே போட்டை நவுத்தி உங்களை கூட்டிட்டு போறேன். பயப்படாம வாங்க. கொடைக்கானல் போயிருந்தப்ப கூட நான் ஏர்ல பயந்துக்கு, இவங்க ஏற்காட்டுல ஏறுறீங்க, அதான் விஷயம். என்ன நம்புறீங்களா இல்லையா? ஆமா மீ, நான் ஏத்தி விடுறேன். நீ என் கையை பிடிச்சி எனக்காக மழை பெய்யுது. நம்ம என்னைக்கும் ஆசையா போட்டிங் போகும்போது மழையெல்லாம் பெய்யுது. மழை பெய்ஞ்சு வந்து தெரியல, இவ்வளவு நாள் வேர்த்துட்டு இப்ப ஓட மாட்டாங்க. மழை நின்னோன்னே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நின்றும். இப்போ 1/2 hour அந்த போட்டு எங்கள் அம்மா ஏறுவானான்றாங்க. அவங்கள ஏற்றி கூட்டிகிட்டு போகிறதான் டாஸ்க்கு. ஓகே சரியா? மம்மி இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? பயப்படுத்த போகிறோம். தக்கன்னு பயப்படுத்திடுவான்.
மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இருட்டாய அடி நடிச்சு பேஞ்சு தள்ளிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா தடமே தெரியல. கூலிங் ஆகி மறுபடியும் ஹீட் பண்ணி விட்டுருச்சு. இப்படி தான் இருக்கும் போல மாற்றி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம் அது நம்மள மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. நம்மளே குழப்பத்துல வந்து ஏற்காடுல சில் பண்ணலான்னு வந்தா ஏற்காடு நம்மளுக்கு மேல குழப்பத்துல இருக்கு. அது மாதிரி போட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஈரமா இருக்குமா, அதை வந்து இப்போ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்பேர் பண்ணிட்டு ஏற வேண்டியதான். ரிப்பேர் பண்ணல, சரி பண்றாங்க. கிளீனிங். எங்க அம்மா கொஞ்சம் பேதிங்ல இருக்காங்க. அவங்களுக்கு பீதிங் ரோமா மம்மி கூட எங்க இருந்துக்கிறியா? நாங்க வந்து இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கோம். எங்க மம்மி வந்து வர வச்சதுதான் இந்த அதிசயம். ஸோ அவங்கள உட்கார வச்சு அவங்களை கூட்டிட்டு வந்துட்டோம். கெஞ்சி கூத்தாடி அப்படியே சொல்லி அதை சுத்தி வர வரையும் இப்போ ப்ரெஷர் அவங்களை செக் பண்ணா தெரியும். அந்த அளவுக்கு ப்ரெஷரா இருப்பாங்க. உருட்டி ஏத்திட்டு வந்துட்டோம். ரோமா உனக்கு பயமா இருக்கா? குதிக்குதா? கொடைக்கானல்ல நாங்க போனப்ப ஞாபகம் இருக்கு. நானு என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாம் போனோம். செமையா இருந்துச்சு தன்வந்தோட. குதிக்குதா ரோமா? அகபார் இங்க பாரு. என்ன ரோமா இவ்வளவு தைரியமான குழந்தைய நீ? இங்க முஞ்ச காட்ட மூஞ்சி பயமா இருக்கே. துபாய் நேஷனல் பேர்டு கூட போட்டோ எடுக்க போய் எவ்வளவு பானா தைரியமா இருந்தா. இப்ப பாரு இந்த கையை போட்டு அம்மா பயப்படுவாங்க. பாரு அங்க பாரு. ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பணும். ஆனா இந்த பக்கத்துல இருந்து வேற எங்கனா போலாம்? என்னன்னா பாயிண்ட்ஸ் வியூ பாயிண்ட். எந்த பாயிண்ட் டாப்பஸ்ட் பாயிண்ட்? என்னன்னா செருவரைன் கோவில். அங்கதான் இருக்கும். இந்த பக்கம் வேற எதுவும் இல்லையா? ஹேண்ட்ஸமும் பண்ணிடு. பிரசித்தியாவும் ரோமாவும் ஹார்ஸ் ரைடிங் கிளம்பிட்டாங்கோ. அவங்க பாட்டுக்கு தைரியமா போயிட்டாங்க. தைரியமா போறாங்கன்னு பாக்குறதுக்காக அந்த குதிரை பின்னாடி நான் லோன்னு நடந்து போயிட்டு இருக்கேன். அவங்க நல்லா ராஜா பகதூர் மாதிரி போறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 200. பிரசித்தியா ரோமா 2 பேரும் சேர்த்து போகிறதுக்கு 250 சொல்லியிருக்காங்க. சரி அதனால் ஆசைப்பட்டுச்சுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல. ரோமா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. சூப்பராக இருக்குல்ல. நடக்க தான் முடியல நம்மளால். எல்லாம் போகிறதான் பார்த்துருக்காங்க. பயப்படாமல் போகணும். ஒரு கண்ணாடியை மாட்டி விட்ருவோம். இப்போ பிரசித்தியா ரோமா 2 பேரும் எங்கே போயிட்டுருக்கீங்க? போருக்கு போகிறீங்களா? என்ன ரோமா நீயும் போருக்கு போறியா? உன் பேர் என்ன ராணி? ஜான்சி ராணி. நீ மகாராணியா? மகாராணியோ வருவோம். சூப்பரா இருக்கிறோம்மா. சரசு வந்து ஸ்நாக்ஸுக்கு கடலக்காய் வாங்கினா. எங்க அம்மா சூப். என்ன சூப்பு? முடவாட்டுக்கால் சூப்பு. மூட்டுக்கு ரொம்ப நல்லது, அதனால வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல அது கிடைக்காது. ஸ்நாக்ஸ் டைம். போட்டிங் முடிச்சுட்டு பிக் டைம் ஸ்நாக்ஸ். இல்ல போட்டிங்ல அப்படியே சாப்பிட்டே சரசு வந்து வயிற்றுல இடம் இல்லைன்னு இப்போ தட்டு ஃபுல்லாக நிறச்சி வச்சிருக்கிறேன். நீங்கள் சாப்பிடும்போது தான் என்ன ரொம்ப நல்லா இருக்கா? எதுவாக சாப்பிடு. இப்போ வந்து நாங்க எங்க இருக்கோம்? லேக்கு ஆப்போசிட்ல ஒரு ஷாப் வந்து லேக்கா சாக்லேட் ஃபேக்டரின்னு ஒரு ஷாப்பு. இங்க வந்து மெல்டட் சாக்லேட் வந்து இருக்கு. மெல்டட் சாக்லேட் வந்து ஆக்சுவலாக தீந்து போச்சு. அவர் மிஷின்லேருந்து பிரசித்தியா கேட்டுட்டா பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லி ஒரு கப்பில் பிடிச்சி கொடுத்துருக்காரு. பிரசித்தியா வந்து ஹாட் சாக்லேட். அப்புறம் என்ன கண்ணு? மெல்டட் சாக்லேட். ஆமாம், எந்த கடையில் அவர் கேட்குறது பேரே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு புதுசாக கேட்டுட்டு இருக்கு. அந்த அண்ணன் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. நல்லா இருக்கா சாக்லேட்? நாளைக்கு போகிறப்ப வாங்கி கொடுக்குறேன். இவ்வளோ நிறைய சாக்லேட். இதான் மேஷ்மெலோ தானே? இது என்ன? இது ஜெல்லி சாக்லேட்டா? சரி இதான் நாளைக்கு போகிறப்ப வாங்கிக்கலாம். ஓகே, நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. A few moments later.
இங்கேயே வந்து ஸ்பா ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து பிரசித்தியா வந்து ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறா. ஜாலியாக அவளை எது எல்லாரையும் காலத்துன்னு கெஞ்சிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு வந்து ஒரு புடி. ஆமாம், ஒரு ரீல்ஸ் முடிச்சு அவள் செம்ம கால் வலியோட ஒவ்வொரு டான்ஸ் அப்படியும் கேட்பா கால் அழுத்த சொல்லி. நாங்கெல்லாம் ஓடி இதை ஒரு கெட்ட பழக்கம்னு பண்ண மாட்டோம். இன்னைக்கு ஜாலியாக வந்து அவள் மசாஜ் எடுத்துட்டு அதாவது காம்ப்ளிமெண்டா, அதனால வந்து பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு பிரசித்தியா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? இதை பார்த்துட்டு இவளுக்கு வேணுமா? உனக்கெல்லாம் நான் பண்ண மாட்டாங்க குழந்தைக்கு. பெருசாகி பண்ணிக்கலாம். அமைதியை கேட்கறப்புல தான் ரோமா. ரோமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மசாஜ் உங்களுக்குமா? ஏன் நீங்க பண்றீங்க? உங்களுக்கும் கால் வலிக்குதா? நல்லா ஜாலி தான் உங்களுக்கு. ரோமா தான் சின்ன வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கிறா. இந்த கண்ணு வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோவேன். ஆமா, எதுக்கு உனக்கு? நீ ஜாலியா இருக்கிற அப்படி நினைக்க கூடாது. அவ சின்ன வயசுல வந்ததுனாலதான் எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கிறோம். அவ வந்துதான் இருக்கணும், நம்ம என்ஜாய் பண்ணணும் இருக்கு. இல்ல நம்ம தனியா என்ஜாய் பண்ணி அவருக்கு போர் அடிச்சிருக்கும். முஞ்ச காட்டுக்கண்ணு, அந்த குழந்தை முஞ்ச காட்டுங்க. குட்டி குழந்தை முஞ்ச, கை குழந்தை முஞ்ச காட்டுங்க. ஆக்சன், கை குழந்தை ஆக்சன். நாளைக்கு வந்து ரசித்யா என்ன கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டே இருந்தா. என்ன ரூம் இது? பபிள் ரூமோ சம்திங் டாம் ரூம். இந்த ரூம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. இக்லு. எங்க ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது. இது அப்படியே ரோல் ஆகும் போல. ரோல் ஆகாது போல. இங்க பாருங்க, இதுதான் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஸ்கிரீனை திறந்து விட்டுட்டு இப்படியே திருப்பிட்டு நாம பாட்டுக்கு உட்காந்துட்டு வியூ பார்க்கலாம். பிரசித்தியா என்னத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான். ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூமு, நல்ல ஒரு தீம்ல நல்லா இருக்கு. இது இப்படி ரவுண்டா இருக்குல்ல, இதுல எங்க பாத்ரூம் இருக்குன்னு பார்த்தேன். இதை விளக்கிட்டு பார்த்தா இது வழியா பாத்ரூம். பாத்ரூம் வந்து டோர்லாம் கிடையாது, கப்புள் ரூம். ஃபேமிலியெல்லாம் இன்னும் செட் ஆகாது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வாங்க. பாத்ரூம்ல என்ன சர்ப்ரைஸ்? நேச்சர் ரசிச்சுட்டே இயற்கை இலக்கிட்டு போகலாம். கரெக்டா? இல்ல, இங்க வந்து ஜக்கூசி இருக்கு. போக முடியாது. ஜக்கூசி இருக்கு. சூப்பரா ஒரு ஜக்கூசி வச்சிருக்காங்க. மேல வந்து ஒரு ஷவர் கொடுத்துருக்காங்க. வெளில வார்மரும் வச்சிருக்காங்க. நைட் நேரத்துல இங்க குளிச்சா எப்படி இருக்கும் என் பிரசித்தியா? சூப்பரா இருக்கு. எனக்கு இறங்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு நாள் இந்த ரூம் புக் பண்ணி கூட்டு வராங்க. பாரு மேல பாரு, ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே அழகா இருக்கு. நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டே இங்க குளிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வாங்க. இந்த இடத்த பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஒன்று தோணுச்சு. சரசு நானையும் வந்து இன்னொரு அட்டெம்ப்டாக ஒரு டான்ஸ் ஆடி பார்ப்போம்னு சொல்லிட்டு சின்ன ஒரு நாங்கள் ஆடுறதெல்லாம் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸு அப்படி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஆஸ் அ பிகினர் இன் வீடியோ ஃபார் ட்ரையிங் ஃபீல். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே சூப்பராகவே டான்ஸ் ஆடுவோம். பட் வந்து எங்களுக்கு வீடியோவாக அதை கன்வெர்ட் பண்ணவும் எங்களுக்கு எடுத்து கொடுக்கவும் ஒருபடியான ஆள் கிடைக்கல. பிரசித்தியா வந்து கொஞ்சம் அவள் வயசுக்கு ஓரளவு எடுத்தாரா. பட் நாங்க அவளுக்கு எடுத்துற மாதிரி அவளால எங்களுக்கு எடுத்துற முடியாது. ஆனா வழி இல்லாம இருக்கிறத எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ரோமா என்னோட கிரேட்டுங்க. அவ பாரு எவ்வளவு சூப்பரா. இப்ப ரோமா தான் வீடியோ எடுத்துருக்காங்க. ஷேக் கூட இல்ல. ஆமா, இந்த லொகேஷன் பார்த்தோன்னா எங்களுக்கு அந்த டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு. சின்ன சின்ன பைட்ஸா இதை சுத்தி எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இருக்க வேண்டியது இருக்கு. இந்த இடத்தையே நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறோம், போய் எடுப்போம் வீடியோ. சேல விட்டு துணியாட்ட விட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட். Do one good. Start. ரோமா வந்து நடுவுல கோச்சுக்கிட்டா. நானும் பிரசித்தியாவும் சேர்ந்து வந்து இங்க உட்காந்துருந்தோமா. கேம்ப் ஃபயர்ல இப்படி முழிச்சிட்டு அப்புறம் கோச்சிட்டு மம்மிட்டு அங்க ஓடி போய் உட்காந்துட்டா. ரோமா கோவப்படாத. கூடாது ரோமா. ஏன் கோச்சிக்கிட்டேன்னு மட்டும் சொல்லு. ஏத்தீங்களா? கோவம் குழந்தைக்கு எப்படி ஒரு கோவம் அந்த கரடி குஞ்சனுக்கு. கலாய்க்காத புள்ளைய அடிக்கிறா. நவுந்துருங்க. கேம்ப் ஃபயர் போட்டு மியூசிக் ஸ்டார்ட் பண்ணோன்னா ரோமா செம வைப்புக்கு வந்துட்டா. என்ன பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா தெரியுங்களா? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டுக்கு அவன் மட்டும் தனியாக வைப் பண்ணிட்டு இருந்தா. பிரசித்தியாவும் சரசும் ஃபோட்டோஸ் எடுக்க போயிட்டாங்க. அப்பா நீங்கள் வந்து என் கூட ஆடுங்க, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனும் ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டே. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரதுனால. நைட்டு வந்து டின்னருக்குலாம் வெளில சுற்றலைங்க. டான்ஸ் ஆடிட்டு வெளியில் ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்து டயர்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு வந்தால்
ரொம்ப டயர்டாகிட்டு இங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. சிக்கனு, ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு எல்லா வெரைட்டியும் குக் பண்ணி தராங்க. நாங்கள் ஆனியன் தோசை வித் எக் ஆனியன் தோசை ப்ளஸ் கார சட்னி கொடுத்துட்டாங்க. ஆம்லேட்டு, கலக்கி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் சொல்லிட்டோம். நானும் ரொம்ப ஒண்டி தோசை, அம்மா புள்ள மட்டும் 2 ஷேரிங். சூப்பராக இருக்குது. சட்னி நல்லா இருக்குது. இப்போ பாருங்க, ஒரு பிள்ளை கைத்து மேலே நடக்காது, தரை மேலே கைத்த தூக்கி சுத்த போகுது. நல்லா சர்க்கஸ் கட்டுறமே நீ. வாவ். இப்போ நெக்ஸ்ட் வயிறு. இப்போ வயிறு சூப்பர். ஏய் சூப்பர். இருங்க once more. இப்போ ரோமா டர்ன். ஓகே. ஏய் வாவ் ரோமா, சூப்பர் ரீ. ரோமா voice fish is great. யா. சூப்பர் ரீ ரோமா. சுத்ரா. உன்னை விட சூப்பரா சுத்தி இருக்கா அவ. போட்டோ பிராக்டிஸ் பண்ண வந்துரும் ரோமா. சூப்பர் ரீ. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட்டு ஒரு 11:30 இருக்கும். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நாங்கள் யாருமே ஃபோன் யூஸ் பண்ணல. ஏன்னா இங்கே டவர் கிடைக்கல. ஃபோனை மறந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணோம் இங்கே. ப்ளஸ் பிள்ளைங்க இப்போ உட்காந்து கேரம் போர்டு விளாண்டுட்ருக்காங்க. நம்ம ஊர்லாம் டைமே இருக்காது. இங்கே ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணி போயிட்டுருக்கோம். நாளைக்கு வெக்கேட் பண்ணணும்னு நினச்சவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு நம்ம எங்கே போக போகிறோம்? So take care, bye bye, love you all partners. It's me Vijay. This is Prasidya Vijay. Bye.